ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ காலங்காத்தால் இது உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் இது. நடுவில் என்னால் ஊருக்கு போனதால செய்ய முடியல. இனிமேல் வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு பூஜை வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக வரும். இப்போ வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம். மஞ்சள் தண்ணி தெளித்தா ரொம்ப விசேஷம். அதனால தான் மஞ்சள் தண்ணியில் எப்போவுமே நான் வந்து சொல்லுவேன், மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. இப்போ வாசலில் விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு ஏற்றிருக்கேன் பாருங்கள். இந்த விளக்கு வந்து 2 சைட்லேயும் வாசலில் நிலப்படியில் வந்து 2 சைட்லேயும் அந்த விளக்கு வைக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம எதனால் காலையில் செய்கிறோன்னா, அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து கண்டிப்பாக நமக்கு அது நிறைவேறும், நடக்கும் அப்படின்றதுனால தான் அந்த டயத்தில் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எது இருந்தாலும் பூஜை சரி, இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம தியானம் பண்ணுறது, இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது வேலை ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணுறோம், அது இல்லைன்னா படிக்கிற பசங்க, அவங்க மாதிரி படிக்கிற பசங்க கூட ஏர்லி மார்னிங் அந்த டயத்தில் எழுந்து படித்தா அது நல்லா நமக்கு ஃபாஸ்ட்டாக அது நம்ம மைண்டில் ஏறும். அதனால தான் அந்த டயத்தில் எது செஞ்சாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த எண்ணெய் தான் இந்த எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். இது 9 எண்ணெய் சேர்ந்த விளக்கு, தீபம் எண்ணெய் இது. இதில் பார்த்தீங்கன்னா 9 எண்ணெய் இருக்குது. பூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோஸ் தான் அது கிடச்சிது, இந்த பூவு. அந்த பூ தான் எனக்கு சாமி கேட்க போகிறேன். இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அது விளக்கு ஏற்றியாச்சு. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5:30க்குள்ளே இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றிடணும். ஏர்லி மார்னிங் இது நம்ம அந்த டயத்தில் ஏற்றிங்கன்னா தான் இந்த கரெக்டாக இருக்கும். சூரியன் இதுவாகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்றிடணும். காலங்காத்தால் இந்த விளக்கு ஏற்றிடணும். இந்த டயத்தில் நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு வந்து அது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக அது நடக்குன்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். இதில் நம்ம செஞ்சோம். பிரம்ம முகூர்த்தம் இதுனாலே அதுதான் கணக்கு. நம்ம என்ன இது நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக நடக்கும். எந்த வேலை நீங்கள் தொடங்கினாலும், அந்த டயத்தில் நம்ம தொடங்கினாலோ, அல்லது நம்ம வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாலோ, அந்த டயத்தில் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து அது ரொம்ப நல்லதாகவே நடக்கும். நம்ம அந்த டயத்தில் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த டயத்தில் நம்ம செய்யும் போது நமக்கு அது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து அது இதுவாகிடும், நம்மளோட மைண்டில் ஏறிடும். அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதெல்லாம் அகரவத்திலாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் சாம்பிராணி எல்லாம் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே கற்பூரம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போது ஏற்றிடுறேன் பாருங்கள். சாமிக்கு எல்லாமே கற்பூரம் ஏற்றி இது காமிச்சிட்ருக்கேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா, இந்த விளக்கு வந்து நான் 6 விளக்கு ப்ளஸ் இந்த வெள்ளி விளக்கு இதெல்லாம் ஏற்றிருக்கேன். 6 அகல் விளக்கும் வெள்ளி விளக்கும் ஏற்றிருக்கேன். முன்னாடி நாளே நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து திரி போட்டு இதில் ஏற்றிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் தான் அதில் வந்து சொல்கிறேன். நான் இதில் வீடியோவிலே நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இது யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த ஸ்லோகம் தான் நான் வந்து இதை படிக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தம் போது இந்த ஸ்லோகம் தான், இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் ஃபுல்லாக இது சொல்லிவிட்டு 108 அஷ்டோத்திரம் அதை சொல்லி முடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் ரொம்ப நல்லது. அந்த டயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன இது பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். இது ஏர்லி மார்னிங், காலையில் ஏர்லி மார்னிங் அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் எது செய்யணுன்னாலும் அந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றது சொல்கிறாங்க. வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லா பூஜை வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். எல்லா பூஜை இந்த வீடியோஸும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாக எல்லா இடமும் நான் இந்த கற்பூரம் அது காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் இது வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து அந்த 4 to 5:30க்குள்ளே அது நம்ம செய்யணும். அது செஞ்சோம்னா நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ, என்ன இது பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அது நடக்கும். அந்த டயத்தில் நம்ம எது செஞ்சாலுமே, எந்த வேலை செஞ்சாலுமே
எல்லாமே அந்த டயத்தில் நடக்குன்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றது சொல்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.